ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல இன்னைக்கு போட்டியாளர்கள் எல்லாருக்குமே செம ஹாப்பியான மூமெண்ட் காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுவரையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த மகிழ்ச்சியான தருணங்களா இருக்கட்டும், இல்லனா சண்டைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வீடியோவா போட்டியாளர்களுக்கு போட்டு காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம ஆக்டிவிட்டி ஏரியால பைனலிஸ்டா இருக்கிற 5 போட்டியாளர்களையும் தனித்தனியா கூப்பிட்டு வச்சு போட்டோ ஃப்ரேம் எல்லாம் காட்டுறாங்க. இது எல்லா சீசன்லயுமே இருக்கும். ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல சின்ன ரூமுக்குள்ள ஒதுக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த போட்டோ ஃப்ரேம் எல்லாம் பார்த்து அந்த பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து எல்லாருமே கண்கலங்குறாங்க. இதுல முதல்ல வர்ற சௌந்தர்யாவை பொறுத்தவரை எனக்கு பேச்சே வரல அப்படிமே சொல்றாங்க. உனக்கு என்னைக்குதான் எதுதான் வந்திருக்குது, தெரியாது, புரியாது, வராது. இத வச்சுதானே இந்த 100 நாளையும் ஓட்டிக்கிட்டு இருக்க. ஆனா எப்படிதான் சௌந்தர்யா கியூட்டு, சௌந்தர்யா இன்னசென்ட், சௌந்தர்யா நேர்மையா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கறதே புரியலங்க. என்னதான் இருந்தாலும் ஃபைனல் ஸ்டேஜ்ல சௌந்தர்யாவும் நிக்கதான் செய்யறாங்க. அடுத்ததா முத்துவை பொறுத்தளவுல இதை விட பெருசா என்னோட வாழ்க்கையில என்ன கிடைச்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி காட்டுறாங்க. முத்துக்குமரனை பொறுத்தளவுல முத்துக்குமரன் உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைச்ச பரிசு தான் இது. வெளியே வந்து பார்த்தா தெரியும் அவருக்காக அன்பு செலுத்துறதுக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் காத்திருக்குது அப்படிங்கறதெல்லாம். அடுத்ததா பவித்ராவை பொறுத்தளவுல இதுதான் நான், இதை எப்படி சொல்லி புரிய வைக்க அப்படிங்கறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் எமோஷன் ஆறாங்க. அடுத்ததா விஷால பொறுத்தளவுல கம்ப்ளீட்டா ஒரு எமோஷனுக்குள்ள இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஃபீல் பண்றாரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. அதாவது எல்லா சீசனை பொறுத்தளவுல கடைசி கட்டத்துல போட்டியாளர்கள் எல்லாருக்குமே இப்படி ஒரு தருணம் வழங்கப்படும். பார்க்கும்போது ரொம்பவே எமோஷனா இருக்கும். இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல ஜாக்லினை நம்ம எல்லாருமே மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஃபைனலிஸ்டா எதுவுமே பண்ணாம சேஃப் கேம் ஆடினவங்க இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஊர்கிழவி இருக்கிறாங்க, தற்குறி இருக்குது. இப்படி எதுவுமே பண்ணாதவங்க எல்லாம் இருக்கும்போது கேமுக்காக முழு உழைப்ப போட்டு முதல் நாள்ல இருந்து 100 நாள் வர விளையாண்ட ஜாக்லின் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் நேற்றைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஜெஃப்ரியா இருக்கட்டும், சத்யாவா இருக்கட்டும், 2 பேரும் நடந்துகிட்ட விதம் ரொம்பவே கேவலமா இருந்துச்சு. அதனால இந்த 2 பேரும் இப்ப களி ஊத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாய்வால நிமித்த முடியாது, ஜெஃப்ரிய திருத்த முடியாது, ஜெஃப்ரியோட கேரக்டரே இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி எல்லாம் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. நமக்குமே அதே எண்ணம் தான் இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி கருத்துமே இல்ல. என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தவரை அன்ஃபேர் எவிக்ஷன் நிறையவே நடந்துருச்சு. நேத்து நடந்த எவிக்ஷன் எல்லாம் பிக் பாஸ் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் தெரிஞ்சு. ஆமாங்க, பெட்டி எடுக்கிறதுக்கு 3 பேர் 4 பேர் நாங்க போறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு எழுந்து வந்தாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. அதே நேரத்துல கடைசி பெட்டிக்கு ஜாக்லின் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா இருக்கட்டும். அதே மாதிரியே சௌந்தர்யா பெட்டி எடுக்க போகும்போது உங்களால முடியலன்னா திரும்பி வந்துருங்க அப்படிங்கிற சொல்லி அனுப்புறாரு. அதே நேரத்துல ஜாக்லின் போகும்போது நீங்க யாரு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு இதுதான் கடைசி தருணம் அப்படிங்கிற மாதிரி கொம்பு சீவி விடுறாரு. இப்படி எமோஷனலா ஜாக்லினை உடைச்சு ஜாக்லினை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற முடிவை செஞ்சு முடிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல டைட்டில் வின்னர் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முத்துக்குமரன் வரணும் அப்படிங்கறது தான் நம்மளோட எண்ணம். அதனால முத்துக்குமரன் ஆதரவாளர்களை பொறுத்தளவுல கடைசி 2 நாள் உங்களால முடிஞ்ச அளவு உங்களோட ஓட்டுகளை தகுதியான ஒரு நபருக்கு போடுங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ரன்னரா எந்த தற்கொலை வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம். ஆமாங்க, என்ன பொறுத்தளவுல தகுதியான ஒரு நபர் அப்படின்னா கண்டிப்பா தீபக், ஜாக்லின் இந்த 2 பேரையும் தான் சொல்லுவேன். இந்த 2 பேருமே அன்ஃபேர் எவிக்ஷன்ல வெளியே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது யார் வந்தாலும் ஓகே தான். டைட்டில் வின்னரா முத்துக்குமரன் வந்தா சரி அப்படிங்கறது தான் இப்போதைக்கு என்னோட எண்ணமா இருக்குது. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.